வணக்கங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தர்பூசணி செடி களை எடுத்துகிட்டு இருக்குங்க. இது வந்து நம்ம 2வது நட்ட செடிங்க. களை வந்து எடுக்கலைன்னா அந்த கொடியெலாம் பரவ ஆரம்பிச்சிருங்க. கொடி பரவச்சுனாவே நம்மளால் களை எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் தண்ணி நல்லா சரியாக பாயாதுங்க. எல்லாம் ஊட்டச்சத்து எல்லாமே அந்த களைக்கெல்லாம் போயிடும். சொட்டு நீர் தான் போட்டிருக்கோம். இருந்தாலுமே வந்து களை எடுக்கிறது நல்லதுங்க. காட்டில் வந்து பார்த்திங்கன்னா களை எடுக்க முடியல எங்களால் இப்போ. ஏன்னா அது நல்லா பரவிடுச்சுங்க. இதுதான் வந்து இது வந்து ஒரு 20 நாள் செடிங்க இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தர்பூசணியை பற்றி ஒரு அவதூறான ஒரு வதந்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. அதை யாரும் வந்து அவசரப்பட்டு நம்பிடாதீங்க. ஏன்னா ஒரு சில வியாபாரிகள் வந்து அவங்க லாப நோக்கத்துக்காக வந்து பல விஷயங்களை வந்து தவறுதலாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து எல்லாருமே இந்த காலகட்டத்தில், இந்த வெயில் காலகட்டத்தில் தர்பூசணியை வந்து நீங்கள் உணவு எடுத்துக்குங்க. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு நீங்கள் நல்ல விஷயத்த வந்து தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு பெனிஃபிட்ஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிக்காதீங்க. இது நான் இப்படி சொல்கிறது வந்து கரெக்டாக தப்பான்னு கூட எங்களுக்கு தெரியலை. ஆனால் விவசாயிங்க வந்து யாரும் எந்த ஒரு தவறும் பண்ணலைங்க. நடுவில் இருக்கவங்க தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம் இது விளைவிச்சு அறுவடை பண்ணி மக்களாக இவங்கக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள எவ்வளோ கஷ்டப்படுறோம். இந்த கஷ்டத்தில் நாங்கள் ஏன் மக்களுக்கு வந்து நாங்கள் தீமை பண்ணணும்னு நினைக்க போகிறோம்? யோசிச்சு பாருங்கள். இதே தர்பூசணி தான் எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களும் சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி கொடுப்பாங்களா? நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். இதனால் என்ன ஆச்சுன்னா, டன்னு கணக்கில் வந்து ரேட்டை வந்து குறைக்கிறாங்க. இதெல்லாம் நியாயங்களா? யோசிச்சு பாருங்கள். நாங்கள் அதாங்க முடிவு பண்ணிட்டோம். மக்களுக்கு வந்து நல்ல ரேட்டு வந்து போச்சுன்னா அப்படியே கொடுத்துடுவோங்க. இல்லைன்னா நாங்களே டேரெக்டாக வந்து சேல்ஸ் பண்ணலான்ட்ருக்குங்க. கம்மி ரேட்டுக்கு கூட மக்களுக்கு நாங்கள் டேரெக்டாக சேல்ஸ் பண்ணிடலான்ட்ருக்குங்க. யாராவது ஏஜென்ட்ஸ் வந்து நல்ல ரேட்டு கொடுத்து எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கான்டாக்ட் பண்ணுங்கள்.